ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஜீவன் தந்து கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தம்மை தேடுகிற யாவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கிற நம் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேத வார்த்தையின்படியே நாம் விசுவாசிக்கிறதின்படியே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவது என்று சொன்ன கர்த்தர் நாம் எப்படி விசுவாசிக்கிறோமோ ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். இரக்கம் செய்கிற தேவனாய் நம் மத்தியிலே இருக்கிறார். எனவே நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும். தேவனுடைய வார்த்தை அது உயிர் உள்ளது, அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வரட்டும். ஆண்டவரே ஏசப்பா, நான் வெறுமையாய் இந்த இடத்தை விட்டு நான் போகக்கூடாதப்பா. நீர் தானே என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். நான் இங்கே வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே நீர் பேசும் அப்பா. கர்த்தாவே நீர் பேசும். உம்முடைய அடியான் நான் கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடும் ஐயா. ஒவ்வொருவர் மேலும் நீர் அசைவாடும் அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நீர் ஆட்கொள்வீராக ராஜா. உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யும் அப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28:5-6 வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தொங்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த பண்டிகையைத்தான் ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே இயேசுவின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்திலே போய் இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காகவே இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காகவே அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு என்கிற பக்தன், அவர் பல பாடுகளை வேதனைகளை அனுபவித்தார். அந்த வேளையிலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை தளர விடாதபடிக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். என்னை ரட்சிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை நான் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று விசுவாச அறிக்கை செய்தார். ஆமீன். ஹல்லேலூயா. நாமும் அப்படி சொல்ல முடியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இரட்சகர் இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவர் அவர் உயிரோடு இருக்கிறார்,
என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர் உயிரோடு இருக்கிறார், அவரையே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் வாயை திறந்து விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க அறிக்கை பண்ணுங்க. என்னின் இரட்சகர் இயேசு உயிரோடு இருக்கிறார், எனக்கு சுகம் கொடுக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாயை திறந்து அறிக்கை செய்ய செய்ய நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரமெல்லாம் அப்படியே உயிர்ப்பிக்கப்படும். ஒரு புது பலன் நமக்குள்ளே உண்டாகும். ஆண்டவராய் இயேசுவால் மாத்திரமே அந்த பலனை நமக்கு கொடுக்க முடியும். வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தார். எபிரேயர் 2 அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, மரண பயத்தினாலே அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுதலையாக்கும்படிக்கு இயேசு நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்து அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தைரியமாய் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நான் உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். வேற யாரும் இப்படி சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. மரித்த பிறகு, அடக்கம் பண்ண பிறகு யாரும் உயிரோடு எழுந்ததில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு அவர் உயிர் தெழுந்தார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை அவர் என்ன செய்தார்? பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி கொண்டார். எனவே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மரணத்தின் கூர் அது என்னது? பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். எனவே இந்த பாவத்திற்கு மனுஷன் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு உதவி செய்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரே மரணத்தை ஜெயித்தார். அந்த மரணத்தின் கூறாகிய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் மீட்டு ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆடு மாடுகளின் இரத்தமோ மிருகங்களின் இரத்தமோ ஒரு நாளும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்த இரத்தம், குற்றமில்லாத இரத்தம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சிந்தப்பட்டது. இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த தெய்வத்தை உண்மையாய் பற்றி கொண்டு வாழுகிற ஒருவரால் மாத்திரமே பரிசுத்தமாய் வாழ முடியும். எனவே அந்த பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவாய் நமக்காக நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் தன்னையே அவர் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு இருக்கிறதுனாலே நமக்கும் என்ன உண்டு? ஒரு உயிர்ப்பு உண்டு, நமக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. இயேசு உயிரோடு இருக்கிறதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உண்டு. இயேசு உயிரோடு இருக்கிறதை நீ விசுவாசித்தால் உன்னால் என்ன செய்ய முடியும்? பாவத்தை ஜெயிக்க முடியும். சாபத்தின் கூரை என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். ஹல்லேலூயா. சாப கட்டுகளை முறிக்க முடியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றும் எனக்காக உயிரோடு இருக்கிறார் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார் சாத்தானின் கட்டுகளை அறுக்க முடியும். இன்னுமாய் கடைசியாக முக்கியமாக ஆண்டவர் எரிகிற அக்கினி நெருப்பில் இருந்து கர்த்தர் நம்மை அவர் பாதுகாக்கும்படியாக இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவர்களுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் அங்கே ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த நரகத்தின் இந்த உலகத்தில் மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். உயிரோடு இருக்கும்போது என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் என்றார். அதற்கு காரணம் என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த மாம்சமானது, இந்த சரீரமானது மண்ணுக்குள்ளே போகும் பொழுது இந்த ஆத்மா என்ன செய்யுது? அது ஆண்டவரோடு சென்று என்றென்றைக்கும் பரலோகத்திலே வாழ்கிறதா இருக்கிறது. எனவே உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் உயிர்த்தெழுவோம், நம்முடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இயேசு மரித்து போனார், அவரை அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறையில் வச்சாச்சு.
இயேசு உயிர் தள்ளுவாருங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய சீடர்களோடு பேசினார். அடிக்கடி சொன்னார், நான் என்ன செய்வேன், என்னை கொலை செய்வார்கள், என்னை அடிப்பார்கள், என்னை சிலுவையில் தொங்க விடுவார்கள், அடக்கம் பண்ணுவார்கள், ஆனாலும் நான் என்ன செய்வேன், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அவர்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் கடைசியாக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சீடர்கள் எல்லாரும் பயந்து போய் என்ன செஞ்சாங்க, ஒளிஞ்சி ஒரு அறையில் கதவு பூட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இயேசுவை கொன்று போட்டாங்க யூதர்கள். எனவே அடுத்ததாக இந்த இயேசுவோடு அலைஞ்சிட்டு இருந்த சீடர்களெல்லாம் எங்கே நீ சொல்லி நம்மளையும் தேடி கண்டுபிடிச்சி கொன்று போட்டுருவாங்களோ என்று பயந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அறைக்குள்ளாக கதவை பூட்டி கொண்டு பயந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீடர்களை போய் சந்தித்தார். அவர்கள் பூட்டி இருந்த வீட்டிற்குள்ளாக இயேசு உள்ளே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தினார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். சீடர்களுக்கு இயேசு சொன்னார், நான் ஆவி கிடையாது, பாருங்க என்னுடைய சரீரத்தில் என்னுடைய கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆவியோடும் அங்கே அவர் நின்று கொண்டிருந்தார். சீடர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். மெய்யாகவே இயேசு உயிரோடு எழுந்தார். அவர்களுக்கு பயந்து கொண்டு இருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு தைரியம் வந்தது. இயேசு உயிரோடு இருக்கிறார், இனி என்ன ஆனால் என்ன நடந்தான்னு இனி யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி தைரியமாக இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி எங்கும் அவர்கள் அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இன்று நாம் ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிற நமக்கும் ஆண்டவர் அந்த ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். என் சரீரத்தில் உள்ள என்னுடைய பாடுகள் வேதனைகளை அந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுப்பார். அவர் என் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஒரு விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை முதலாவது சொன்னது யாரு? இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற செய்தியை யார் சொன்னா? நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? தூதன். தூதன் என்ன சொன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தியை தூதன் சொல்லுகிறான் பாருங்க. நம்ம அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கல்லறையை தேடி பெண்கள் போகிறாங்க. இயேசு அடக்கம் பண்ணப்படும் போது ஒரு யோசேப்பு என்கிற ஒரு தெய்வ மனிதன், ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன், ஒரு ஐஸ்வர்யவான், அவன் கனம் பொருந்திய ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நாட்களிலே அந்த யூதா தேசத்தில் என்ன செய்வாங்க, ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த மலைகளில் குகைகளில் கல்லறை வெட்டி வச்சிருப்பாங்களாம். எனவே இயேசுவுக்கு தனக்கென்று அவர் வெட்டி இருந்த அந்த கல்லறையிலே இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ணி உள்ளே வைத்து ஒரு பெரிய கல்லை எடுத்து புரட்டி அந்த கல்லறையின் வாசலை அவன் அடைத்து வைத்தான். இதை அந்த இயேசுவோடு இருந்து அங்கே நின்ற பெண்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டு இருந்தார்கள். யூத முறைப்படி அவங்க என்ன செய்வாங்க, அந்த சரீரத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தில் பரிமள தைலங்கள், கந்த வர்க்கங்கள், வாசன திரவியங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த சரீரத்துக்கு பூசுகிறது அவங்களுக்கு வழக்கம். எனவே அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது நாள்லே, அந்த அடுத்த நாள்லே அவர்கள் ஓய்வு இருந்து, சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள், ஓய்வு நாள்லே அவர்கள் ஓய்ந்திருந்து 3ஆவது நாளிலே கல்லறையை தேடி காலையிலே அவங்க போனாங்க. போய் என்ன செய்யணும், மரித்து போன இயேசுவின் சரீரத்தை தேடி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கல்லறைக்கு போகிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அவர்கள் போகும்போது அவங்க என்ன பார்த்தாங்க, அந்த கல்லறை வாசலில் ஒரு பெரிய கல் புரட்டி வைக்கப்பட்டு இருந்தது. நமக்காக யார் இந்த கல்லை புரட்டுவான் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போனார்களாம். ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடக்குது, அவங்க அந்த கல்லறை அண்டை போகும் பொழுது
வானத்திலிருந்து பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க, 28:2. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்று அநேகர், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது. இது என்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்? என்னைக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்? யார் எனக்காக உதவி செய்வார்? யார் எனக்காக பரிந்து பேசுவார்? ஹல்லேலூயா. எனக்காக வழக்காட, எனக்காக 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அநேக வேளையிலே அங்கலாய்த்து கொண்டு கஷ்டப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் இயேசுவை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பணிவிடை செய்யும்படியாக தேவன் தூதர்களை நியமித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பாருங்க. தூதர்கள் அவர்கள் பராக்கிரமசாலிகள், பலவான்கள், தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்கள். சங்கீதம் 103:20 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை சோஸ்தரியுங்கள். ஹல்லேலூயா. எனவே அந்த தூதன் அவர்களுக்கு உதவி செய்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து, அந்த பெண்களை பார்த்து என்ன சொல்லுகிறான்? நீங்கள் சிலுவையில் அறையுண்டு மரித்த இயேசுவை தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அந்த தூதன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்போ யார் உயிர்த்தெழுந்த செய்தியை முதலாவது சொல்லுது? தூதன் தான் என்ன செய்கிறான்? அந்த செய்தியை சொல்லுகிறான். அந்த தூதன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் போய் இயேசுவின் சீடர்களிடத்தில் போய் சொல்லுங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி உடனே போய் சொல்லுங்கள், சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த தூதன் சொல்லுகிறான். அவர்கள் மிகுந்த பயத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறாங்க? வேகமாய் போய் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லும்படியாய் அவர்கள் போகிறார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற இந்த செய்தியை நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். இயேசு சொன்னார், உலகம் முடியும் வரைக்கும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன் வாழ்நாளெல்லாம் உன் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு மனுஷன் அல்ல. மனுஷன் சொல்லுவான், உடனே என்ன செஞ்சிருவான்? மாறி போயிடுவான். நான் எங்கே சொன்னேன், ஏதோ அந்த நேரத்தில் சொல்லியிருப்பனா இருக்கும் என்று சொல்லி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. தான் சொன்னதை அவர் செய்யாமல் இருப்பாரோ, தான் உரைத்ததை அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன்தான் நம்முடைய ஆண்டவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த வேதத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இயேசு சொன்னார், தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி வந்த, இறந்து போன மரித்த சரீரத்தை தான் அவர்கள் தேடி வந்தார்கள். அங்கே ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது. இயேசு அவர் இங்கே இல்லை, அவர் என்ன செய்து விட்டார்? அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லறையில் இல்லை, அவரை வச்ச இடத்த வந்து பாருங்கள் என்று அந்த தூதன் சொன்னான். இன்றும் இயேசுவின் கல்லறை மாத்திரம் இந்த உலகத்தில் காலியாகவே இருக்குது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் இயேசுவை அடக்கம் பண்ண அந்த கல்லறையில் நீங்கள் என்ன செய்யலாம்? அங்கே போய் பார்க்கலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கும், இயேசு இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசுவின் கல்லறை மாத்திரமே இந்த உலகத்தில் காலியாக இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார்கள், மரித்து போனார்கள், அவர்கள் கல்லறை இருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறை மாத்திரமே காலியாக இருக்குது. அங்கே யாரும் இல்லை,
இயேசு இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். எங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட அதுவும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அது இதுன்னு சொல்ல நீங்கள் கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியிலும் நம்முடைய இருதயம் தாயின் மடியில் இருக்கிற குழந்தையைப் போல நிம்மதியாக திருப்தியாக, என் தாய் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாள் என்று சொல்லி தாயை சார்ந்திருக்கிற குழந்தையைப் போல நாம் ஆண்டவர், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம் உண்டு. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாம் அவரை தானே நம்பி இருக்கிறோம். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மனுஷனை நம்பி இருக்கிறீங்களா, ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்க. மனுஷனை நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? கவலை, கண்ணீர், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். எந்த மனுஷனும் நம்பிக்கைக்குரியவன் அல்ல. ஹல்லேலூயா. உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிடுவார்கள், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாய் தன் பாலகனை என்ன செய்கிறது இல்லை? பெற்றெடுத்த தாய் தன்னுடைய பால் குடிக்கும் பிள்ளையை ஒருபோதும் மறந்து போக மாட்டாள். அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்து போனாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையில் தட்டி இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆற்றி தேற்றுகிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரு நல்ல வார்த்தையை கேட்கறது கூட அவங்களால முடியாது. நீ நல்லா இருப்பா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தையை கூட கேட்க முடியாதபடிக்கு தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லையா, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா இல்லையா, இவ்வளவுதானா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் எவ்வளவு நல்ல வார்த்தைகளை பேசி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நற்செய்தி. வேத புஸ்தகத்தை திறக்கும் போதெல்லாம் நமக்கு நற்செய்தி கிடைக்கிறது. இன்று அந்த நற்செய்தி, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் போய்கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை யார் சொன்ன? ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை சொன்னது யாரு? அதுவும் ஒரு தூதன் தான் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். இரவு வேளையிலே இடையர்கள், மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆட்டுக்கிடாவுக்கு, ஆட்டு மந்தைக்கு காவல் காத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தூதன் அவர்களுக்கு முன்பாக போய் நின்று சொல்கிறான். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 அப்படியாய் சொல்கிறது. பயப்படாதிருங்கள், உலகத்திற்கெல்லாம் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக இரட்சகர் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த நற்செய்தியை சொன்னது யாரு? ஒரு தூதன். கர்த்தர் பாருங்க, நீங்கள் வாசித்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு தொடக்கத்திலிருந்தே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தான் அவர் என்ன செய்கிறார்? செய்தியை அவர் சொல்லுகிறார். சகரியா, எலிசபெத் அவர்கள் பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். வயது முதிர்ந்த காலத்திலே அந்த சகரியா ஆசாரியன் வேலை செய்கிறான். அவன் கர்த்தருடைய தூப பீடத்திலே நின்று கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற வேளையிலே அங்கே ஆலயத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து அவர் பக்கத்தில் வந்து நேரடியாக நிற்கிறான். சகரியாவே, நீ பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவாய் தூதன் நேரடியாக நின்று அவர் பேசுகிறார். ஆனால் இந்த சக்கரியா என்ன செய்யலை? தூதன் சொன்ன அந்த வார்த்தையை அவரால் நம்ப முடியல. எனக்கோ இவ்வளோ வயதாகி போச்சு, என் மனைவிக்கும் வயதாகி போச்சு, இது எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்று சொல்லி அவர் சந்தேகப்படுகிறார்.
அப்பொழுது அந்த தூதன் என்ன சொல்லுகிறான், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற கபிரியேல் என்னும் தூதன், தேவனுக்கு முன்பாக பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறவன், உனக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படியாக நான் அனுப்பப்பட்டு வந்தேன். தேவன் என்னை இதை சொல்லும்படியாக என்னை உன்னிடத்திலே அனுப்பினார். எனவே இந்த வார்த்தையை நீ நம்பாதபடியினாலே நான் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நீ பேச முடியாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. அப்படியே பாருங்க, அவன் ஆலயத்திலிருந்து வெளியே வர அவரால் பேச முடியல, வாய் ஊமையாய் போனது. கர்த்தர் சொன்னபடியே முதிர் வயதிலே எலிசபெத்து கற்பந்தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது யோவான் ஒரு பலகையை கொண்டு வாருங்க, நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லி சைகை காட்டி அதை வாங்கி அதிலே யோவான் என்று எழுதுகிறார். அதை எழுதவும் அவருடைய வாய் திறந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. 24 மணி நேரம் கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லை. யோசேப்பு என்பவன் மரியாள், கன்னி மரியாள், அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று அறிந்தவுடனே அவளை தள்ளிவிடும்படியாக அவன் யோசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதன் காணப்பட்டு, உன்னுடைய மனைவி மரியாளை நீ ஏற்றுக்கொள்ள பயப்பட வேண்டாம், அவள் கர்ப்பவதியாக இருப்பது தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே என்று சொல்லி சொன்ன பொழுது யோசேப்பு என்ன செய்தார், அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவாய் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார். தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்த, தேவனிடத்திலிருந்து வந்து செய்தியை கொடுக்க கர்த்தர் தன்னுடைய பலம் வாய்ந்த தூதர்களை அவர் பயன்படுத்துகிறார். நமக்காக யுத்தம் பண்ண அவர் தூதர்களை வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு பரலோக குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எப்படி ஒரு கவர்மெண்ட் இருந்து நடத்துதோ அதே போல் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லா உதவியும் செய்ய, எல்லா பாதுகாப்பையும் கொடுக்க பரலோக கவர்மெண்ட், பரலோகம் 24 மணி நேரமும் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தூதர்களுக்கு முன்பாக நான் உங்களை அறிக்கை செய்வேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசுவை குறித்து நீங்கள் மற்றவர்களிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், அதை குறித்து சந்தோஷப்பட்டு தன்னுடைய தூதர்களிடத்திலே சொல்லுவார். தன்னுடைய தூதர்களை நமக்கு உதவியாக அனுப்பி வைப்பார். இந்த தூதர்களை குறித்து இந்த வேளையில் நான் சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. 4 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய ஜெபத்துக்கு வருகிற சகோதரி போன புதன்கிழமை பயங்கரமான மழை, அதனால் நிறைய பேருக்கு ப்ரேயருக்கே வர முடியலை. அப்போது அந்த சகோதரி நான் கிளம்பி இருந்தேன், ப்ரேயருக்கு வர முடியாமல் இருந்ததுனால மிகுந்த ரொம்ப எனக்கு கண்ணீர் வந்தது. ரொம்ப கவலைப்பட்டு இப்படி போக முடியாமல் ஆகிப்போச்சே, கிளம்புற நேரம் பார்த்து மழை வந்துட்டேன்னு சொல்லி மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டேன். அன்று இரவிலே ஆண்டவர் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, நம்ம செய்கிற இந்த ஊழியத்துக்கு விரோதமாக பிசாசின் கிரியைகள் போராடி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னுமா இந்த வீட்டிற்கு விரோதமாக சத்துருவின் கிரியைகள் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி அவள் ஒரு சொப்பனம் கண்டு சொன்னாள். எனவே அதை கேட்ட உடனே நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் நன்கு. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக அந்த நாளிலே நான் ஜெபித்தேன். பாருங்க, ஆண்டவரே, நீர் உம்முடைய தூதனை அனுப்பி என்ன செய்யும், இந்த சத்துருவின் கிரியைகளை அழித்து போடும் என்று சொல்லி நான் வைராக்கியமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்று இரவு பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ரேயர் ஹாலில் மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ப்ரேயர் ஹாலில் நிரம்பி ஆத்துமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாசல் வரைக்கும் நிறைய பேர் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்காரல எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நான் அந்த வாசல் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது இங்கே ஒரு தேவதூதன் நின்று என்ன செய்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறதா இருக்குது. எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக கைதட்டி அல்லேலூயா என்று சொல்லி அந்த வார்த்தையை மிகவுமாய் கவனித்து கேட்டு சந்தோஷப்படுறாங்க. எல்லாரையும் அவர் உற்சாகப்படுத்துகிறார். அந்த வார்த்தை அவ்வளோ ஒரு விசுவாசத்தை கொடுக்குற வார்த்தையாக இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டு இது யார் இப்படி பேசுகிறார் என்று சொல்லி, இவ்வளவு விசுவாசத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை, இவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று சொல்லி நான் சன்னல் வழியாக நான் அவரை எட்டி பார்க்குறேன். அல்லேலூயா.
அவர் ஒரு தூதன் என்று நான் அறிந்து கொண்டேன். அவர் காலையில் நான் எழுந்த உடனே நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அது ஒரு விடுதலை செய்தி. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்கிற அந்த செய்தி ஒரு வார்த்தை மாத்திரம்தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. அல்லேலூயா. இன்னுமாய் அவர் தூதன் என்பதை நான் அறிந்து கொண்டதற்கு காரணம், அந்த தூதனுக்கு இங்கே அவர் செய்தி கொடுக்கிறவருக்கு தமிழில் அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் வார்த்தைகள் மாத்திரம்தான் அவருக்கு பேச தெரியும். அவருக்கு தமிழ் தெரியாது. அப்போ அந்த கொஞ்சம் வார்த்தைகளை மாத்திரம் பேசி நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அல்லேலூயா. அதன் பிறகு அவருக்கு தமிழ் மொழியே தெரியாது. அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் மாத்திரம்தான் அவருக்கு தமிழில் பேச தெரியும். இப்போ தமிழ் தெரியாது. இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட எங்கள் தமிழ்நாட்டுக்கு பேச வரோன்னா 1-2 தமிழ் வார்த்தைகளை என்ன செஞ்சுருப்பார், படித்து வச்சுட்டு பேசுவார் நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக. அதே போல் கர்த்தர் நமக்கு தெரிந்த மொழியிலே நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் தூதனை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு காலையில் எந்திரிச்சோன்னு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்று மாத்திரமல்ல, அநேக தடவைகளில் நான் என்ன செஞ்சு கர்த்தருடைய தூதன் உதவி செய்கிறத, பேசுகிறத, அவர் கொடுக்குற செய்தியெல்லாம் நான் நிறைய கேட்டு இருக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. எனவே அவர் கொடுக்கிற செய்தியை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு சந்தோஷமான ஒரு செய்தி, நம்மை விடுவிக்கும் ஒரு செய்தி, ஆச்சரியமான செய்தி என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், பிசாசின் எல்லா வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். எனவே பிசாசுக்கு நம் மீது என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அவனுடைய எல்லா வல்லமைகளையும் அவர் உரிந்து போட்டார். இயேசு ஜெய கிறிஸ்துவாக அவர் வெற்றி சிறந்தார். எனவே இயேசு என்ற நாமத்திற்கு பிசாசுகள் நடுங்கும். இயேசுவின் நாமத்தினாலே நோய்கள் சுகமாகும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் என்ன செய்கிறாங்க, இந்த பெண்களை போல இந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க பாரம்பரிய முறைப்படி வாசனை திரவியங்களை சரீரத்துக்கு தடவுறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, கொண்டுகிட்டு போகிறாங்களே ஒழிய அவர்கள் இயேசு உயிர் தெழுவார், அவர் உயிரோடு இருப்பார், இந்த தெய்வம் என்றென்றைக்கும் இவர் சாவாமை உள்ளவர் என்பதை அவர்கள் அறியவில்லை. பாருங்க. அல்லேலூயா. அதே போல் இன்றும் அநேகர் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே இயேசுவின் சிலையோ இயேசுவின் சிறுவத்தையோ செஞ்சு வச்சு, குழந்தை சிறுவம், இயேசு குழந்தையாக இருக்கும்போது ஒரு சிறுவம், அவர் வளர்ந்து வாலிபனாக இருக்கும்போது ஒரு சிறுவம், சிலுவையில் இருக்கும்போது ஒரு சிறுவம், உயிர்த்தெழுந்ததுக்கு ஒரு சிறுவம் என்று சொல்லி உயிரற்ற அந்த சிலைகளுக்கு தான் என்ன செய்கிறாங்க, மாலை போட்டு பத்தியை பொருத்தி மெழுகுதிரி பொருத்தி இன்றும் என்ன செய்கிறாங்க, அதை வணங்கி கொண்டு அதை தொட்டு முத்தி வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பாரம்பரியத்தின்படியே. ஆனால் இயேசு எந்த ஒரு சிலையிலும் ஆண்டவர் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கையினால் செய்யப்பட்ட ஒன்றிலும் தேவன் ஒருபோதும் அவர் இருப்பதில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் மனுஷர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் அவர் குடியிருப்பதில்லை. ஜீவனுள்ள ஆலயமாகிய நமக்குள்ளே தங்கி வாழவே அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார், எனக்குள்ளே அவர் தங்கி வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. எனவே உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி வந்திருக்கிற நாம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற நாம், அவர் ஆவியான தேவன், அவர் நமக்குள் இருக்கிறார். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பில் இருப்பார், கல்லில் மண்ணிலெல்லாம் அவர் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசித்து இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரும், நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி அவரை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலே தங்கியிருந்து அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இந்த பெண்கள் என்ன செய்யலை, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால தான் பழைய சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் இன்னும் மனுஷர்கள் பின்பற்றி கொண்டே வருகிறார்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? அது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற குற்றமில்லாத பரிசுத்த இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த இரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவினபடியினாலே அந்த பழைய பாரம்பரியங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன?
வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்கிறது என்று சொல்லி பாருங்க. ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வேதம் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் உள்ளத்திலே விசுவாசித்து, வாசிக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட, விடுவிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, மேலே வானத்திலே கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே இயேசு என்கிற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, ஒரே ஒரு பெயர் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர். ஹல்லேலூயா. எனவே வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் என்று உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் இருதயத்திலே இந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஏற்புடையவர்களாய் மாறுகிறோம். நீ அப்படி விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தம்மை தேடுகிறவர்கள், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவர் கூட கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தேவன் இயேசுவை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் அவர் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இப்படியா இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்து அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தொடர்ந்து வசனம் சொல்கிறது, யூதராய் இருந்தாலும் சரி, கிரேக்கராய் இருந்தாலும் சரி, எந்த மதத்தினரோ யாராய் இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பனர் என்று சொன்னால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை வணங்குகிற யாவருக்கும் தேவன் எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாராய் இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள் என்பதே அது தெய்வ செய்தியாக இருக்கிறது, ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொல்லி உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவர் மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பாருங்க, ஒரு பெரிய தெய்வீக சமாதானம், சந்தோஷம் உங்கள் இருதயத்திலே உண்டாகும். சமாதான பிரபு, இந்த உலகத்திற்கு இயேசு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். எங்கே போனாலும் மனுஷனுக்கு என்ன கிடைக்காது? சமாதானம் கிடைக்காது. அது கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு திருப்திக்காக, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஏன்னா கொஞ்ச நேரம் அந்த திருப்தி இருக்கும். ஒரு மாயையான ஒரு சந்தோஷம். பிசாசானவன் ஒரு மாயையான சந்தோஷத்தை கொடுக்கிறான், மாயையான ஒரு திருப்தியை கொடுக்கிறான். அது கொஞ்ச காலம், வெகு சீக்கிரத்தில் அது என்ன செய்யும்? மறைந்து போகும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த சந்தோஷத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. எப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியிலும் நம்முடைய இருதயம் சமாதானத்தோடு இருக்கும். நிச்சயம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நிச்சயம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் கர்த்தர் என் பிள்ளைகளை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில், அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு உங்களை முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம். ஏசப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்க ஆண்டவரே. நீர் எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக இருந்து எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் வந்தால் போதும்பா. என் உள்ளத்தில் நீர் வாரும். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கப்பா. எங்களுக்கு சமாதானம் தாங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
குடும்பங்களில் என்னது ஒரு நிறைய குடும்பங்களில் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கணும். குடும்பம் வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா ஒரே ஏதாவது ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, வீட்டில் நிம்மதியே இருக்காது. ஒருத்தர்கிட்ட பேசுகிறதில்ல, பல வருடங்களாய் பல மாதங்களாய் பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதில்ல, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசுகிறதில்ல, உடன் பிறந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறதில்ல. காரணம் என்ன? சமாதானமின்மை, நிம்மதியின்மை. அல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் அந்த சந்தோஷத்தை தருகிறார். சந்தோஷமாக எல்லாரோடும் பேசும்படிக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அதுதான் தேவனுடைய விருப்பம். நம்மள அது எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை மத்தியில் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி அந்த கவலையே நினச்சி அந்த பிரச்சனையை நினச்சி எப்பவும் துக்கமுகமாக மூஞ்சியை தொங்க போட்டு கொண்டு அலைகிறதே அநேகருக்கு அதே பழக்கமாக போச்சு. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. உங்கள் முகம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். சிரித்த முகமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை என் பிள்ளை குறித்த பிரச்சனையா, கணவனை குறித்த பிரச்சனையா, மனைவி குறித்த பிரச்சனையா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது என்னுடைய இருதயத்தை என்ன செய்யுது? வேக நோகடிக்குது. இது என்னுடைய இருதயத்திலே கவலையை கொண்டு வருதப்பா. இந்த பிரச்சனை நிமித்தம் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை. இதை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் இந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன், நீர் பொறுப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லிவிட்டு, இயேசுவே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அவரை துதித்து கொண்டு கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருங்க. அந்த பிரச்சனை என்ன செஞ்சு போகும்? அது நாளடைவில் அது இருந்த இடம் தெரியாமலே போய்விடும். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், சமாதானம் தருவேன், உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் நமக்காக உயிர்த்தெழுந்த இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரைக்கும் என்றென்றைக்கும் அவர் உயிரோடு இருப்பார். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். அவரை மாத்திரம் உங்களுடைய சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்தால், ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை அதிசயமாய் கரம் பிடித்து வழி நடத்துவார். எனவே நாம் எழுந்து நின்று இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் வேறு எங்கும் இல்லை, ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். கண்களை மூடி, இயேசுவே நீர் என் மத்தியிலே இருக்கிறீரப்பா, நீர் இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, என்னை தொடுங்க இயேசப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னோட பேசுங்க என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்க. தேவ தொடுதலை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறா நம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறா நம் இயேசு. அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு, சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறா நம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறா நம் இயேசு. விண்ணும் ஒளிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும். விண்ணும் ஒளிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும். ஆண்டவர் வாக்கோ இன்றும் என்றும், ஆண்டவர் வாக்கோ இன்றும் என்றும். அழியாதது மாறாதது, அழியாதது மாறாதது. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார்,
சொல் தவறானம் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறானம் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ. அபிஷேகம் பெற்று காத்திருப்போம், அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறானம் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறானம் இயேசு. பாமுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே நீர் பெரியவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், உயிரோடு எங்கள் மத்தியில் இருக்கிறப்பா. விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை வைப்போம் அப்பா. நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. யாரும் வேடிக்கை பார்க்காதபடி கண்களை மூடி இயேசு நம் மத்தியில் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தர் உங்களுடைய சமீபமாக இருக்கிறார். வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா. இந்த நாள் வரைக்கும் என்னை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா நீ சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா. இயேசுவே இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வருகிறவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் எங்களை ஒன்று சேர்த்திரே, உமக்கு கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உயிர் உள்ளது அப்பா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது ராஜா. உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானித்த கேட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா. நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா நீர் சோஸ்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே இந்த வேளையிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் சரீரத்தை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்த கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறேன் கர்த்தாவே. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், நோய்கள் ஆண்டவரே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு சரீரத்தையும் உயிர்ப்பிப்பீராக ராஜா. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒரு புது பலனை நீர் கொடும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா. சுகம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் இந்த வேளையிலே உயிர்ப்பிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, தேவன் அதை உயிர்ப்பிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவருடைய இருதயங்களை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த உலக ஆசைகளினாலும் உலக கவலைகளினாலும் ஆண்டவரே நிரம்பி இருக்கிற இந்த இருதயத்தை கர்த்தர் நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. தேவனை தேடும்படியாக, கர்த்தரோடு நடக்கும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தரோடு வாழும்படியாக ஒவ்வொரு இருதயமும் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. கல்லான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கரைந்து போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஏசப்பா
அன்று அடைக்கப்பட்ட வீட்டிற்குள்ளாக சென்ற கர்த்தர் இந்த கல்லான இருதயத்துக்குள்ள அடைக்கப்பட்ட இருதயத்திற்குள்ளாக என் ஆண்டவர் நீர் கடந்து செல்வீராக ராஜா. ஒவ்வொரு இருதயத்தையும் பக்கமாய் திருப்புவீராக கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவரே, ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையிலே சந்திப்பீராக ராஜா. உயிர்த்தெழுந்த இயேசு ஒவ்வொரு இருதயத்திற்குள்ள நீர் கடந்து செல்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுங்கப்பா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உமக்கு பிரியம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்வீராக ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, உலகம் கொடுக்க முடியாத அந்த தெய்வீக சந்தோஷத்தினாலே உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலனாய் இருக்கிறது. அந்த தெய்வீக சந்தோஷம் எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடும். அந்த தெய்வீக சந்தோஷம் ஹல்லேலூயா ஒரு புது பலனை உங்களுக்கு கொடுக்கும். அப்பா ஸ்தோத்திரப்பா. இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சந்தோஷப்படுத்தட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நான் தனிமையா இல்லை. இந்த வானத்தின் கீழே நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல, நான் அனாதை அல்ல. ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாத அன்பு தகப்பன் இயேசு எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை பாதுகாக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். என்னை அரவணைப்ப அன்பு நேசர் உயிரோடு இருக்கிறார். என்னை ரட்சிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் தனிமையாய் இருப்பதில்லை. என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஓ ஷபாதிதர கலபரதரு ஷலபரவா. எந்த ஒரு காரியமும் என்னை பயமுறுத்த முடியாது. ஆண்டவர் பயப்படாதே 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 என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஒரு தைரியம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒரு விசுவாசம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவர் அல்லவா மெய்யான தெய்வம். இந்த இயேசு கிறிஸ்து அல்லவா உயிருள்ள தெய்வம். அவர் மாத்திரமே உண்மையான தெய்வம். இவரை இத்தனை நாளும் நாம் அறியாமல் போனேனே. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை அறியாத ஜனங்கள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து பயத்தை கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுகிற, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்று வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் என் ஆண்டவர் இயேசு நீர் கடந்து செல்வீராக ராஜா. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் என் இயேசு நீர் உலாவுவீராக கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ராஜா. விழுந்து கிடக்கிற தாவீதின் குடும்பத்தை மீண்டுமாய் தூக்கி நிறுத்துகிற கர்த்தர், விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை என் கர்த்தர் தூக்கி நிறுத்துவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த ஒரு சங்கார தூதனும் ஒரு வீட்டிற்குள்ளும் அசுத்த வல்லமைகள் நுழையாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு வீட்டையும் வேலி அடைத்து பாதுகாப்பதாக. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருந்து வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நான் வாய்விட்டு கேட்டதை அவர் மறுக்கவில்லை. நீங்க வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க பிரச்சனையை ஏசப்பாட்ட சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நான் யாரிடத்துல போவேன் ஆண்டவரே? நான் உங்களைத்தானே ஏசப்பா நம்பி இருக்கிறேன் ராஜா. உம்மை தவிர இன்னொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே தெய்வங்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறார். நீர் ஒருவரே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை விட்டு நான் எங்கே போவேன்ப்பா? யாரிடமும் போக மாட்டேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதத்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா.
அந்த தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் இந்த வேளையிலே நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு நடத்துகிறீரப்பா. ஒரு பூரண சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் இந்த வேளையிலே நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த சந்தோஷம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்து சாத்தானை ஜெயிக்க ஜெயமெடுக்க கர்த்தர் பலன் கொடுப்பீராக. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த பொல்லாத பிசாசுக்கு மட்டும் அது அதிர்ச்சி, நடுக்கம், பயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது பிசாசானவன் பயந்து நடுங்கி உங்களை விட்டு ஓடி போவான். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்த இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, வாலிபர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெரியவர்களை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆழ்நிலை எங்களோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் என் நேசர் இயேசு நீர் கடந்து செல்வீராக கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா, இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கும்படிக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய காதுகள் கவனித்து கேட்கிறவைகளுமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன உம்முடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணினார்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் அருளி செய்தி ஒவ்வொருவரை நீர் சாட்சியாய் நிறுத்த போறதற்காக ஸ்தோத்திரப்பா. இயேசு எனக்கு அற்புதத்தை செய்தார், என் ஆண்டவரிடத்திலே நான் விண்ணப்பம் பண்ணினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி அப்பா ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தாவே நீர் ஜீவனுள்ள சாட்சிகளை நீர் எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.